சத்தியத்தை எதிர்க்கிற அளவுக்கு இங்க எந்த ஆயுதமும் வலுவானது கிடையாது. ஆனா அதை பேசுறவனை அவமானப்படுத்திட்டா, கூனி குறுக வச்சுட்டா, இதெல்லாம் பேச மாட்டான்ல அப்படின்னு நினைக்கிற அந்த புத்தி இருக்கு. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் போதிச்சு, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிப்பை போதிச்சாங்க. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போதிச்சாங்க. இந்த வேத பாடல்களாலையும் தலைவர்களாலையும் கொஞ்சம் கூட அதை ஏத்துக்க முடியல. ஆனா சுகம் பெற்றவங்களும் விடுதலை ஆனவங்களும் கூடவே நின்னதுனால இதை அவங்களால நேரடியா எதிர்க்கவும் முடியல. இந்த தலைவர்களின் பிரச்சனையை அவங்க இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்றாங்கன்றது தான். ஏன் அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு மிரட்டலாம் செஞ்சாங்க. ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் மனுஷனுக்கு செவி கொடுப்பது நியாயமா இருக்காதுன்னு சொல்லி அவங்க எதிர்க்க இன்னும் வேகமா பரவலா போதிச்சாங்க. இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு. இவங்களை வேற என்னதான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அவங்க பண்ணினதான் லேபிளிங். சிம்பிளா சொல்லணும்னா சாயம் பூசுறது. கிறிஸ்தவர்களை 2 விதமா சாயம் பூசினாங்க. ஒண்ணு அவங்கள நசரேனிய மதம்னு சொன்னது. இந்த யூத தலைவர்கள் எருசலேம் நகரத்தை மட்டும்தான் தேவனுடைய பரிசுத்த நகரமா போதிச்சாங்க. எல்லா நன்மைகளும் இந்த நகரத்திலிருந்து தான் துவங்கும்னு ஒரு கட்டுக்கதையும் கட்டமைச்சாங்க. இப்படி பண்றதுனால மற்ற நகரங்களுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா குறையும். எருசலேமும் தேவாலயத்தின் மதிப்பும் பாலிஷ்டா தெரியும்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு சொல்லி அங்கிருந்து வந்த இயேசு எப்படி மேசியாவா இருக்கக்கூடும்னு இயேசுவுக்கே சாயம் பூசினாங்க. இயேசு நாசரேத்துல பிறக்கல, எருசலேம்ல தான் பிறந்தாருங்கிறது இல்ல விஷயம். இந்த யூத தலைவர்கள் இயேசுவையும் கிறிஸ்தவர்களையும் மட்டுப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இந்த வார்த்தைகளும் வசனங்களும் தேவனுடைய சத்திய வசனம் கிடையாது, இது பரிசுத்தம் கூட்டம் கிடையாதுன்னு கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் அவங்க கட்டமைச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒரு பேதைகள், அவங்களுக்கு முறையான அனுபவமும் அறிவும் கிடையாதுன்னு சாயம் பூசினாங்க. அதாவது படிப்பறிவு இல்லாததுனால பேதுரு முட்டாளாம், அதிக கல்வியினால பவுலும் முட்டாளாம். ஏங்க என்னங்க, நிறத்தை வச்சு ஒருத்தனுடைய பிறப்பையும் மொழியையும் வச்சு இன்னைக்கும் இந்த உலகம் லேபிள் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுல அவ்வளோ என்னன்னா, கிறிஸ்தவர்களும் இதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை எதிர்க்கிற அளவுக்குலாம் இந்த உலகில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா அதை பேசுறவனை அவமானப்படுத்திட்டா, கூனி குறுக வச்சுட்டா, அந்த சத்தியத்தை அவன் பேச மாட்டான்லன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நினைப்பு கோலத்தனமா இல்ல. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை பேசுனதுனால ஒருத்தனை இவன் அந்த கூட்டத்தை சார்ந்தவன்னு சாய் பூசினீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கும் ஆராதனைக்கும் ஒருமனப்பாட்டிற்கும் இந்த உலகம் ரட்சிக்கப்படுறதுக்கும் நமக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. God bless you.